இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இப்பொழுது நாம் பாராமல் படிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனி என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது வரிசையாக சொல்லுவதிலே சில சிரமங்கள் ஏற்படும். ஆகவே அதை நாம் எப்படி வரிசையாக முறைப்படுத்தி சொல்வது என்பதைத்தான் இந்த காரியத்திலே நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியர் 6:22, 23 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் காரியம் ஒரு 9 காரியங்கள் இருக்கு. அந்த 9ஐயும் எப்படி மனப்பாடமாய் சொல்வது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதை வரிசைப்படுத்தி சொல்வது. ஆகவே 3 நாம் படிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் படிக்க வேண்டுமானால் அதை 3 பிரித்து படியுங்கள். உங்களுக்கு அது மனதிலே ஆழமாய் பதிந்துவிடும். முதல் 3 காரியம் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இதை தேவன் நமக்கு தருகிறார். இதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆண்டவரே சொல்கிறார், ஒரு மரம் நல்ல மரம் என்றால் அது நல்ல கனியின் மூலமாகத்தான் அறிய முடியும். அதுபோல நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருப்போமேயானால் நாம் கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் இருப்போம். ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நமக்கு முதலாவது வருகிற காரியம் என்ன? தேவ அன்பு, சத்துருக்களை நேசிக்கும் அன்பு. இந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது சந்தோஷமும் தொடர்ச்சியாக வந்துவிடும். இதையும் தேவன் சொல்கிறார், உலகம் தரக்கூடாதான சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சமாதானம், இந்த ரெண்டும் சேர்ந்து வருகிறதை பாருங்கள். அப்ப அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது தேவன் நமக்கு தருகிற பெரிய கிருபையான வரங்கள் என்று கூட சொல்லலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்ததாக நாம் பார்க்கும் 3 காரியங்கள் என்ன? அது மற்றவர்களிடத்திலே வெளிப்படுத்த வேண்டிய காரியம். இந்த ஆவியானவர் நமக்கு தந்த இந்த 3 காரியங்களை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களிடத்திலே காண்பிக்க வேண்டிய காரியம் இந்த 3. அவையாவன, முதலாவது நீடிய பொறுமை, 2வது தயவு, நற்குணம். இது ஒரு செட்டான காரியம். 3 நாம் படிக்கிறோம் அல்லவா? இது நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இதை நாம் மற்றவர்களிடத்திலே இதை காண்பிக்க வேண்டும். நீடிய பொறுமையோடு, கோபப்படாதபடி நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்னுமாக நமக்கு தயவுள்ள இருதயம், மற்றவர்கள் பேரில் ஒரு கருசனை, தயவு இருக்க வேண்டும். இன்னும் நல்ல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது போல நற்குணம் நமக்கு உண்டாக வேண்டும். ஆகவே நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதை நாம் மற்றவரிடத்துல காண்பிக்கிறதான காரியம். இன்னுமாக நம்மிடத்துல நிரந்தரமாக இருக்க வேண்டிய காரியம் என்ன? விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அது மற்றவரிடத்துல காண்பிக்க வேண்டிய காரியம் வேறு. இது நம்மிடத்துல, தேவனிடத்துல நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சாந்தமா இருக்க வேண்டும். கடைசியாக பார்க்கும் பொழுது இச்சை அடக்கம் இருக்கு. இச்சை அடக்கம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய கண் பார்வையில இச்சை, பேசுகிற பேச்சில் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். சாப்பிடுகிற ஆகாரத்தில் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். நாம் உடுத்திக் கொள்கிற சரீர ஆகாரம் மாத்திரமல்ல, சரீரத்தில் போடுகிற துணிமணிகளை கூட நமக்கு ஒரு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். எல்லா துணிமணிகளை பார்த்து அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்று இல்லாதபடி நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, நம்முடைய ஆகாரம், நம்முடைய கண் பார்வை, கேட்பதில் கூட நமக்கு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. அப்படியாக இந்த இச்சை அடக்கத்தின் மூலமாக நாம் ஒரு நல்ல விசுவாசிகளாக தேர்ச்சி பெற்றுவிட்டோம் என்பதற்கு அடையாளம் இச்சை அடக்கம். இது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்முடைய இச்சை அடக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் நம்மாவே அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த 9 கனியும் ஆவிக்குரிய கனி என்று சொல்லி பார்க்கிறோமே, இது நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இது நம்மிடத்தில் வளர்ச்சி அடையும் பொழுதுதான் நாம் சாட்சிகளாக ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே மறுபடியும் சொல்லலாமா? முதலாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படி 3 நீங்கள் படியுங்கள். உங்களுக்கு மனப்பாடமாக நீங்கள் அதை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நம்மை நாமே தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கனிகள் என்னிடத்தில் இருக்கிறதா? நான் இந்த கனியை கொடுக்கிறேனா என்பதை நாமாகவே கேட்டு நம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.